ஃபோன் பார்த்துட்டே இருந்துட்டு கடாயை தீச்சிட்டேன். இல்லை என்ன போடுமானாக்கா அதில் எறா தொக்கு இருந்தது. அதுதான் எனக்கு மனசே அடிச்சிச்சு. சரி திரும்பி ஃபோன்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு ஃபோனை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, கடாயை தீச்ச கடாயை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டேன். வாங்க எப்படி பண்ணுறது நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறாங்க. டூத் பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறாங்க. யாரும் காரி துப்பாதீங்க, ஃபோன்கிட்டே திரும்பி போறியான்ட்டு. கொஞ்சம் சோடா உப்பு, டிஷ்வாஷ் ஜெல்லு, அப்புறமேட்டு வினிகர். பொங்கும், யாரும் கை வச்சிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க என்ன ஆகுது, இந்த கரை போதா, இந்த அடி பிடிச்ச பாத்திரம் கிளீனா வச்சான்னு பார்க்கலாம். அடிச்சாலும் கொண்டாலும் நம்ம அம்மா கிட்ட போற மாதிரி நம்ம அது இந்த பொருளை நாசம் பண்ணிட்டு நான் திரும்பி ஃபோன் கிட்ட தான் போனேன். வேற வழி இல்லை. கொஞ்சம் ஊறி வச்சு ஒரு 10 நிமிஷம்லேருந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறமே நாம நார் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். முடிஞ்சா நீங்கள் சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப அடி பிடிச்சதுன்னா போதும். போயிடுச்சுப்பா, நல்ல வேலை போச்சு. இல்லாட்டி பாத்திரம் வேஸ்ட் ஆகிருக்கும். அப்புறமே திரும்பி நம்மளால் 2 நாள் இந்த பாத்திரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நைட்டெல்லாம் ஊற வச்சாதான் நமக்கு போகும். இந்த ட்ரிக்ஸு சக்ஸஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் பாத்திரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எந்த வீடியோ பார்த்து நான் இதை பண்ணணும் அந்த வீடியோக்கும் தேங்க்ஸ்.